வெல்கம் டு சசி சமையல் சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை கூட்டு. ஒருத்தவங்க ஒரு விதம் பண்ணுவீங்க இல்லையா, என்னுடைய டைப் ஆஃப் கீரை கூட்டு பாருங்கள். இன்றைக்கி பசலை கீரை கூட்டு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு, பூண்டு, பெரிய வெங்காயம் வெட்டிக்கணும், ஒரே ஒரு பெரிய வெங்காயம். பூண்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், எவ்வளோ போட்டிங்கனாலும் கேஸ் அதுக்கு மாதிரி குறையும். ஸோ அப்புறம் உப்பு, நெய்யும் சன்ஃப்ளவர் ஆயிலுமா கலக்கி வச்சுக்கோங்க. வெறுமாக நெய்யில் தாளிக்கலாம். நம்மளுக்கு நெய் ரொம்ப செலவு பண்ண வேணாம்னா கம்மியாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி, கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, பச்சை மிளகாய். அப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கடுகு, ஜீரகம். இப்போது நம்ம இதை எப்படி தாளிக்க போகிறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பாசிப்பயிறு இதில் போட்டுக்கிறோம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போட்டுக்கோங்க. பாசிப்பயிரை போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், இந்த பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருப்போங்க அது, அப்புறம் இந்த சாம்பார் பொடி, தக்காளி, இது கூட மெயின் இன்க்ரீடியண்ட்டான கீரை அதையும் போட்டுக்கலாம். கீரையும் போட்டுக்கலாம். நம்ம நிறைய பருப்பு போடணும்னு இல்லை, பருப்பு டாமினேட் ஆகக்கூடாது, கீரை தான் டாமினேட் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வேணும்னா பார்த்து திருப்பி போட்டுக்கலாம். எப்போவுமே நிறைய உப்பு முதலே போடக்கூடாது. ஸோ இப்போ என்னோடய இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம். ஏன்னா சாம்பார் பொடியில் இருக்க மஞ்சத்தூள் பத்தாது. ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதை குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போது பருப்பெல்லாம் வெந்திருக்கு பாருங்கள். இப்போது பாருங்கள் எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மாதிரி வச்சு இதை நல்லா கடைஞ்சி விட்டுடுறோம். பாருங்கள், நல்லா கடைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன். நல்லா அதில் உடச்சி விட்டுட்டு மற்ற வச்சு இந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே உடஞ்சி ஈஸியாக மசிஞ்சிடும். இல்லாட்டி நீங்கள் தனித்தனியாக அந்த சட்டியிலலாம் வச்சு டைம் ஆகும். இது நம்ம ஒர்க்லாம் போகிறவங்களுக்கு இதுதான் ஈஸி மெத்தடு. இது மாதிரி கடகடன்னு ஒன்றா குக்கரில் வச்சு நல்லா அடிச்சிட்டோன்னா நிறையா நேரமும் ஆகாது, ஒரு நியூட்ரியன்ட்டும் வேஸ்ட்டும் ஆகிறதில்ல. அது மாதிரி பண்ணும்போது இந்த கீரை கூட்டுன்றது எனக்கு முதல்ல தெரியவே தெரியாது. சும்மா ஒருத்தவங்க பண்ணுறதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுலேருந்து நானாக கண்டுபிடிச்சது தான் இந்த கீரை கூட்டு. மேபி வேறு டைப் ஆஃப் கீரை கூட்டு யாராவது பண்ணுவீங்களா இருக்கும். இது என்னோடய வெர்ஷன் ஆஃப் கீரை கூட்டு. உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போது நம்ம இந்த நெய்யையும் எண்ணெயும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். அதில் கடுகு, கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு கூட ஜீரகமும் போட்டுக்கலாம். அதில் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு
ஃபுல்லாக வதக்கி கொட்டணும். இந்த சின்ன வெங்காயம் கொத்தமல்லி வதக்கி கொட்டும்போது அது ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். அதுவும் நெய்யில் வதக்கி கொட்டினா அதோடய ஸ்மெல்லே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுதான் இந்த கீரை கூட்டுக்கு ஃபுல்லாக டேஸ்ட்டே கொடுக்க போகுது. இப்போ நம்ம இதை எப்படி வதக்கிடுறோம். ஓரளவுக்கு சின்ன வெங்காயம் செவந்ததும் நம்ம இதை நல்லா கொட்டிடலாம். அப்புறம் கீரை கூட்டில் கொட்டியாச்சு. இது ரொம்ப டேஸ்டியான ஒரு கீரை கூட்டாக இருக்கும். நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்களோட அபிப்பிராயங்கள் சொல்லுங்கள். போன தடவை நான் கடப்பா போட்டிருந்தப்போ அப்படி தான் நிறைய பேர் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அரைச்சி ஊற்றி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு. இட் இஸ் மை வே ஆஃப் டூயிங் கடப்பா. அது மாதிரி இந்த கீரை கூட்டுமே இது என்னோடய வே ஆஃப் டூயிங். இது எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும். அதனால் நான் இப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த கீரை கூட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது, டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சா எல்லாம் சொல்லணும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் என்னோடய கீரை கூட்டு. ஸோ இதை நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பசலைக்கீரை, மணத்தக்காளியிலலாம் பண்ணிங்கன்னா சாப்பிடாதவங்க கூட மணத்தக்காளிலாம் சாப்பிடுவாங்க. ஸோ இதை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.